Hi, MalayMalar.com viewers. This is Gautam Karthik. இப்போ கொஞ்சம் என் படம் பத்தி பேச போறேன். கடல். இந்த படத்துல பாத்தீங்கன்னா என் கேரக்டர் வந்து தாமஸ் ஒரு கேரக்டர். அவர் ஒரு ஃபிஷர்மேன். இப்போ இந்த படத்துல பாத்தீங்கன்னா மணிரத்னம் சார் தான் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் கூட வேலை செய்யும் போது கண்டிப்பா என் பெஸ்ட் தான் கொடுக்கணுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா அவர் அவ்வளோ பெரிய டைரக்டர் வந்து என்னை செலக்ஷன் பண்ணியிருக்காரு. என்னை வந்து அது ஒரு பெரிய பிளெஸிங் தான், கடவுள் கொடுத்த பிளெஸிங் தான். ஆனா அதுக்கு ஏத்த மாதிரி நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணேன். இப்போ மணிரத்னம் சார் பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப சுறுசுறுப்பா வேலை செஞ்சாரு இந்த படத்துல. அங்க போறாரு, டெக்னீஷியன் வேலை எல்லாம் பார்த்தாரு, எல்லாமே எல்லா வேலையும் அப்படியே ஓடி 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 செக் பண்ணாரு. மானிட்டர் பின்னாடியே உட்கார்ல. அதே மாதிரி அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் வந்து எனக்கும் நல்லா பண்ணணும், நானும் நல்லா பண்ணணும் அந்த மாதிரி தோணுச்சுங்க. அவர் கூட வேலை செய்யும் போது இப்போ பாத்தீங்கன்னா அவர் வந்து எல்லா சீனும் நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணாரு. எல்லா சீனும் வந்து என்னோட இன்புட்டும் கேட்டாரு. நீ என்ன யோசிக்கிற கௌதம்ட்டு. அப்போ நம்ம ரெண்டு பேரும் நல்ல ஒரு டிஸ்கஷன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சீனு எந்த ஐடியா நல்லா இருந்துச்சோ அந்த ஐடியா எடுத்தா பண்ணோம். அவர் கூட ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பா அவர் வந்து ஒரு ஜீனியஸ்ன்னு சொல்லுவேன். அவர் பயங்கரமான ஒர்க். இப்போ அந்த படத்துக்கு ப்ரிப்பரேஷன் பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஃபைட் ட்ரைனிங் போயிருந்தேன், ஆக்டிங் ட்ரைனிங் போயிருந்தேன். அப்புறம் இந்த மெரினா பீச்ல மீனவங்க கூட போய் சேர்ந்த அந்த கட்டுமரத்துல போய் ட்ரைனிங் எடுத்து மீன் பிடிக்கிறதெல்லாம் கத்துக்கிட்டேன். அப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஊட்டியில வளர்ந்து பையன். அதுக்கப்புறம் பெங்களூர் போய் காலேஜ் படிச்சேன். ஒரு சிட்டி பாய் மாதிரி தான் இருந்தேன். இப்போ போய் மீனவங்க கூட போய் சேரும்போது ஒரு டிஃப்ரெண்ட் பாடி லாங்குவேஜே கத்துக்கிட்டேன். டிஃப்ரெண்ட் அவங்க பேசுற விதம், அவங்க நடக்கிற விதம், அவங்க மீன் பிடிக்கிற தொழில் எல்லா பத்தியும் நல்லா கத்துக்கிட்டதுக்கு தான் இந்த படத்துக்கு போய் ஷூட்டிங் பண்ணோம். துளசி தான் ஹீரோயின். அவங்க வந்து அவங்களுக்கும் முதல் படம் தான். ஆனா அவங்கள பாத்தீங்கன்னா முதல் படம்னு சொல்ல மாட்டீங்க. அவங்க அவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்க, அவ்வளோ டெடிகேட்டடா ஹார்ட் ஒர்க்கா பண்ணாங்க. அவங்க எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க, நிறைய இன்புட்ஸ், அவங்களுக்கு நல்ல டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா ஒரு ஃப்ரெண்டா தான் பழகினாங்க என் கூட. அப்போ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட் சிஸ்டமும் வந்துருந்துச்சு. அப்புறம் ஒரு நல்ல ஒரு கெமிஸ்ட்ரியும் பில்ட் ஆயிடுச்சு. அந்த கெமிஸ்ட்ரி பில்ட் ஆனதுனால ஸ்கிரீன்லயும் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. படத்துல பாத்தீங்கன்னா அர்ஜுன் சார், அருண் சுவாமி எல்லாம் சீனியர் ஆர்டிஸ்டா இருந்தாங்க. அவங்க கூட வேலை செய்யும் போது கண்டிப்பா பயமா தான் இருந்துச்சு. ஆனா அவங்க வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகினாங்க. ஒரு ஃபேமிலி மாதிரி தான் பார்த்தாங்க. அர்ஜுன் சார் வந்து ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. அருண் சாமி வந்து எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுத்து ஒரு பயங்கரமான காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாரு. பயங்கரமாடா இருக்க நீ அப்படி இப்படின்ட்டு ஒரு அப்பவே அந்த ஐஸை பிரேக் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அவர் வந்து அர்ஜுன் சார் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அவர் ஆக்ஷன் கிங் தானே. அவர் வந்து நிறைய அந்த ஆக்ஷன் பத்தி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்தாரு. அந்த சேஃப்டி பத்தி நிறைய சொல்லி கொடுத்தாரு. நிறைய அந்த பாதுகாப்பை பாக்குறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் நிறைய சொல்லி கொடுத்திருக்காரு. பேடிங் எல்லாம் வாங்கி தந்தாரு என்கிட்ட. அருண் சுவாமி சார் பாத்தீங்கன்னா அவர் வந்து நான் ரொம்ப டென்ஸான சீன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னா அவர் அதை பார்த்துட்டு என்னை வந்து நல்லா கூல் டவுன் பண்ணுவாரு, நல்லா ஃப்ரீ பண்ணுவார் மைண்ட. ஜோக்க சொல்லி இல்லாட்டி அவர் கேரவான் கூட்டி போய் நல்ல மியூசிக்கும் கேட்க வைப்பாரு. நிறைய அந்த மாதிரி எல்லாம் ஒரு ஃபேமிலி சப்போர்ட் மாதிரி ஆயிடுச்சு. அப்போ அவங்க கூட நடிக்கும் போது எனக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிடுச்சு. எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க சொல்லி கொடுத்ததுனால நானும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஏஆர் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணும்போது அது பயங்கரமா இருந்துச்சு. எனக்கு என் ஃபர்ஸ்ட் படத்துல அவர் ஒர்க் பண்றாரு. அவர் தான் மியூசிக் கம்போசர். அதுவரை எல்லா பாட்டும் அவர் பண்ணது வந்து பெரிய ஹிட் ஆயிடுச்சு. அவர் வந்து இப்ப பாத்தீங்கன்னா அவரோட பாட்டுங்க எல்லாம் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலா வந்துருந்துச்சு. இப்ப ஏலே கிச்சன் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோக் சாங் மாதிரி, அடியே பாத்தீங்கன்னா ஒரு காஸ்பல் ப்ளூஸ் சாங் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மூங்கில் தோட்டம் வந்து ஒரு ரொமான்டிக் சாங், மகுடி வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், அந்த மாதிரி நிறைய வித்தியாசமா எல்லா சாங்ஸும் இருந்துச்சு. என் ஃபேவரட்னு கேட்டீங்கன்னா ஃபேவரட்டும் இருக்க முடியாது. எனக்கு எல்லா பாட்டுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கேன், ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ இருக்கு. எனக்கு ஏலே கிச்சன் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் சாங் ஷூட் பண்ணும்போது, மூங்கில் தோட்டம் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ரொமான்டிக் சாங், ஒரு டூயட் சாங். அதே பாத்தீங்கன்னா அடியே வந்து பிருந்தா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபிங் எல்லா பாட்டுக்கும். அவங்க வந்து நல்லா என் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸும் எடுத்தாங்க அந்த பாட்டுல. அதனால எல்லா சாங்க்கும் ஒரு சென்டிமெண்டல் வேல்யூ வச்சனால எல்லா சாங்கும் என்னோட ஃபேவரட். எல்லா சாங்கும் பயங்கரமா இருக்கு கேட்கறதுக்கு. அப்பா வந்து எனக்கு வந்து நிறைய அட்வைஸ் கொடுக்கலாம். ஆனா ஒரே ஒரு முக்கியமான அட்வைஸ் கொடுத்தாரு எனக்கு. இதுதான் இந்த படம் பூரா சஸ்டெயின் பண்ணியிருக்கேன். அது வந்து தாத்தா அவருக்கு கொடுத்த அட்வைஸ் வந்து அவர் எனக்கு கொடுத்திருக்காரு. தாத்தா வந்து அழுகையில் ஓய்வதில்லை பார்த்து அவர் சொன்னாரு, கார்த்திக் நீ இந்த சீன்ல நடக்கும்போது உன்னோட ஸ்டைல் தான் வந்துச்சு, அது உன்னோட உண்மையான கேரக்டர், அந்த கேரக்டர்னாலதான் உன் கேரக்டருக்கு ஒரு உயிர் வந்திருக்கு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, கௌதம் நீ நடிக்கும் போது உன்னோட கேரக்டரை கொண்டு வந்துரு கேரக்டருக்குள்ள, அப்பதான் உன் கேரக்டருக்கு ஒரு உயிர் வரும், அப்பதான் உன் கேரக்டர் பார்க்கும்போது ஒரு ஜென்யூன்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது அதுதான் ஃபுல் படத்துக்கும் சஸ்டெயின் பண்ணிருக்கேன். அந்த அட்வைஸ் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான அட்வைஸ். இந்த படம் வந்து Feb 1 ரிலீஸ் ஆக போகுது, கடல். கண்டிப்பா நீங்க உங்க சப்போர்ட் தேவைப்படுது. எனக்கு எல்லாருமே நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. நல்லா ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாமே புதுசா ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்காங்க. அது கண்டிப்பா அவங்க சப்போர்ட் எல்லாம் வந்தனால தான் இந்த படம் நல்லா வந்திருக்கு. இப்போ அவங்க இந்த படம் சக்சஸ் ஆகணும்னா கண்டிப்பா உங்களோட சப்போர்ட் தான் தேவை. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MalayMalar.com. This is Gautam Karthik signing out.